வணக்கம் நண்பா நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா ஒரு மாதம் ஆளவே காணாமல் பார்க்குறீங்களா? பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபேஸில் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட். ஸோ கீழே விழுந்து ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அலைஞ்சனால ஸோ எந்த ஒரு வேலையுமே பார்க்கல. ஸோ எல்லாமே பெண்டிங்கில் போயிடுச்சு. எடுத்த பாஸ்போர்ட்டும் சரி, எடுத்த பேப்பர்ஸ் எந்த வேலையுமே பார்க்கல. அப்படி அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் வந்துருவோம். இன்னும் கூட கொஞ்சம் தழும்புகளாக இருக்குது. இன்னும் காயம் ஆறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தழும்புகளாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு சில பேருக்குலாம் தெரியும். ஸோ நிறையா சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபரில் கால் பண்ணலாம் கேட்டாங்க. ஸோ நான் வீடியோ போடுங்கன்னு இந்த மாதிரி சொன்னவும் ஸோ அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா எனக்கு வேண்டிக்கிட்டாங்க, பார்த்து போங்க அப்படின்னு நல்லா அட்வைஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நன்றி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பாசம் நம்ம மேலே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றா 2024 3வது மாதம் மார்ச் பொது மன்னிப்பு இதுதான். எப்போ பாரு இதுதான் பொது மன்னிப்பு. ஸோ ஆர்டிகே நிறையா பேர் போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுவேன். அந்த இது நம்ம வீடியோ அவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ நான் கீழே கான்டாக்ட் நம்பர் ஓடிக்கல. ஸோ அங்கே உள்ள ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அங்கே அவங்க இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. முழு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் எப்படின்றத. ஸோ இப்போ பொது மன்னிப்புன்றது ஆல்ரெடி நீங்கள் ஆர்டிகே போட்டு நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வழக்கம் போல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? பொது மன்னிப்பு அறிவிச்சிருவாங்க. இன்னும் முழுமையாக தகவல் வரல. ஆனால் இந்த மாதம் 3ஆம் மாதம் முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, அடுத்த மாதம் கண்டிப்பாக ஓப்பன் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஆர்டிகே போட்டு வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த கைரேகை வச்சு கொஞ்சம் இல்லீகலாக பெர்மிட் இல்லாமல் இருக்காங்களே அவங்களுக்கு ஸோ ஃபைன் அடிச்சுட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஊருக்கு, அதாவது நம்ம அவங்க தாய்நாட்டுக்கு திரும்ப முடியாது. ஸோ பொது மன்னிப்பு ஆர்டிகே போட்டு வச்சுருக்கவங்களுக்கு ஊருக்கு போகலாம், ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு ஊருக்கு போகலாம்ன்றத ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் நான் சொல்லிக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸு மேற்கொண்டு என்ன எல்லா டீட்டெயில்ஸு கிளியராக எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பர் இருக்கும், மலேசியா நம்பருக்கு, அவங்க ஆஃபீஸ் அங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். நேரடியாகவும் போகலாம், கீழே தான் இருக்குது ஆஃபீஸு. அதே மாதிரி இந்த பொது மன்னிப்பு இப்போதைக்கு அந்த காலிங் விசாவில் இன்னொன்று வேலை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஓடிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இப்போ ஆர்டிகே போகிறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ சீக்கிரமாக போடணுமோ போட்டுக்குங்க. இல்லைனா எங்கே வேலை பார்க்குறீங்களா அவங்க எவ்வளோ மூலயமா பெர்மிட்டை போகிறதா இருந்துச்சுன்னா பெர்மிட்டையும் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா ஓடி இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவை நம்ம போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம மேக்கிங் பண்ணி போட்டாச்சு. ஸோ நீங்கள் தயவுசெய்து இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க. அதாவது பெர்மிட் இல்லாதவங்க, பெர்மிட் இல்லாதவங்க, ஆர்டிகே போடாதவங்க, இவங்க எல்லாமே ஆர்டிகே போட்டு இருக்கவங்களுக்கு ஆர்டிகே போட்டு எல்லாம் ப்ராப்பராக இருக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு ஆர்டிகே போட்டிருக்கீங்கன்னா அவங்களுமே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மேற்கொண்டு எது நம்ம பண்ணணுமா, எப்படி எதுவும் நமக்கு எது ப்ராப்ளம் வருமா, எப்படி என்ன ஒரு அடுத்த ஸ்டெப்ஸ் எது எடுக்கணுமா, இல்லை அவ்வளோதானா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமான்னு நீங்கள் அதையும் கேட்டுக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆர்டிகே போட்டனால. ஸோ இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அதாவது இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரில் ஆஃபீஸ், அங்கே உள்ள ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் யாரெல்லாம் ஆர்டிகே போட்டிருக்கீங்களோ, இவங்க மூலியமாக யார் ஆர்டிகே போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ வேற ஒரு ஆஃபீஸ், வேற ஒரு கிளைண்ட்டு மூலமாக நீங்கள் வேற ஒரு ஆட்கள் மூலியமாக நீங்கள் ஆர்டிகே போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ இவங்க இப்போ யார் மூலியமாக ஆர்டிகே போட்டிருக்கீங்களோ அவங்ககிட்ட பார்த்து கேட்டுக்குங்க. ஸோ மற்றவங்க எல்லாமே ஆர்டிகே இல்லாதவங்களும், இந்த காலிங் விசாவில் வேலை பிடிக்கல, வித்தவுட் பெர்மிட்டில் இருக்கவங்களும் ஸோ இதெல்லாம் பார்த்து முடிவெடுத்துங்க. சிக்கலில் மாட்டிக்கிட்டு சின்ன பணம் ஆகிடாதீங்க, பார்த்துங்க. சரி, ஓகே நண்பா, நீ அடுத்து தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா இப்போ தான் நம்ம
வந்திருக்கோம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் நண்பா.